எனக்கு வாக்களித்து என்னை முதலமைச்சராக்கிய எனது அருமை தமிழ்நாட்டு மக்களே, இந்நேரத்தில் எனது பணிவன்புடன் கூடிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரங்களில் நான் கூறியது போல ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூடுவேன் என்று கூறினேன். இப்பொழுது உடனடியாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூடச் சொல்லி ஆணையிடுகிறேன். மாறாக கள்ளுக்கடைகளை திறக்க உத்தரவிடுகிறேன். அனைத்து வயது உடையவர்களுக்கும் கல்வி இலவசம், தமிழர்களுக்கு மட்டும். அனைத்து வயது உடையவர்களுக்கும் மருத்துவம் இலவசம், தமிழர்களுக்கு மட்டும். கல்வி மட்டுமே இங்கு உயர்ந்ததல்ல, கல்வி அவசியம்தான். இருப்பினும் ஒரு நாட்டிற்கு கடின உழைப்பே முக்கியம் என்பதால் கல்வி தகுதி குறைவாக இருப்பினும் அரசாங்கமே அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அனைத்து துறைகளிலும் அவர்களை வேலைக்கு அமர்த்தும். அண்டை நாடுகளிடம் பெற்ற கடனை அடைக்க தமிழ்நாடு தீவிர முயற்சியில் ஈடுபடும். வருவாயை பெருக்குவதற்கு குண்டூசியில் இருந்து செயற்கைக்கோள் வரை தமிழ்நாடே தயாரிக்கும். ஏற்கனவே அமலில் இருக்கும் தனியார் தொழிற்சாலைகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களது ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும். தமிழ்நாடு இனி எதற்கும் அண்டை நாடுகளிடம் கையேந்தாது. தமிழர்களுக்கு தேவையான நம்ம நாகரிக அனைத்து பொருள்களையும் தமிழ்நாடே தயாரிக்கும். தூய்மையற்ற நச்சுத்தன்மை உள்ள எந்த ஒரு பொருளையும் தமிழ்நாடு தயாரிக்காது. இயற்கை முற்றிலுமாக பாதுகாக்கப்படும். இயற்கைக்கு விரோதமாக எவரேனும் செயல்படுவார்களே என்றால் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பொது இடங்களில் நிற்க வைத்து அரசாங்கத்தால் சுடப்படுவார்கள். ஜாதி மதங்களை தூக்கி எறிபவர்களுக்கு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள், கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு அரசாங்கத்தில் இறக்கும் வரை ரிட்டையர்மெண்ட் கிடையாது, தமிழர்களுக்கு மட்டும். தம்பதியர்கள் 2 குழந்தைகளோடு நிறுத்திவிட்டால் நாட்டுக்கு அது நன்மை பயக்கும். 3வது குழந்தையை பெற்று எடுப்பீர்களேயானால் நாட்டிற்கு தீமை பயக்கும் என்பதால் நாடு கடத்தப்படுவீர்கள், தமிழர்களுக்கு மட்டும். 10 வயதிலிருந்து 25 வயதுக்கு உள்ளாக உள்ள ஆண்கள் பெண்கள் 8 மணி நேரம் கல்வி பயில வேண்டும், 8 மணி நேரம் அரசாங்கத்தில் வேலை செய்தல் வேண்டும், 8 மணி நேரம் உறங்கச் செல்ல வேண்டும். 25 வயதிற்கு மேல் உள்ள ஆண்கள் பெண்கள் 18 மணி நேரம் அரசாங்கத்தில் வேலை செய்தல் வேண்டும், 8 மணி நேரம் உறங்கச் செல்லுதல் வேண்டும். 10 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரவுண்டில் 2000 சதுர அடி வீடு கொண்ட வீட்டுமனை இலவசம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பொல்யூஷனை தராத, நச்சுத்தன்மையை உருவாக்காத பேட்டரி கார் இலவசம், தமிழர்களுக்கு மட்டும். இன்றைய சூழலில் பாலிய கொடூரங்கள் அதிகரித்து உள்ளதால் ஆண் பெண் திருமண வயது தளர்த்தப்படுகிறது. மேலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் என்றால் உடனடியாக விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்படும். மேலும் அனைவரிடத்தும் இங்கு செக்ஸ் தொல்லை மேலோங்கி இருக்கிறது. அவர்களை ரிலாக்ஸேஷன் செய்து கொள்ள புற நகர்களில் விபச்சார விடுதிகள் நடத்தி கொள்ள
அனுமதி கோரி அரசாங்கத்தை அணுகலாம். அரசாங்கம் விசாரணையை நடத்தி கண்டிஷன் பெயரில் உங்களுக்கு லைசன்ஸ் ஒதுக்கப்படும். திருட்டு, கொலை, கொள்ளை, ரவுடிசம் இது விசாரணை செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் பொது இடங்களில் நிற்க வைத்து அரசாங்கத்தால் சுடப்படுவார்கள். இது தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மொழியினருக்கும் பொருந்தும். மழை இல்லை என்றாலும் செயற்கை மழையை வர வைத்து விவசாயத்தை அரசாங்கமே மேற்கொள்ளும். தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மொழியினர்களுக்கும் வேலை வாய்ப்பு உறுதி. குற்றங்கள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக 25 வயதிற்கு மேல் உள்ள 1 கோடி ஆண் பெண்களுக்கு போலீஸில் வேலை வாய்ப்பு. சட்டத்திற்கு விரோதமாக சொத்து சேர்த்து வைத்திருக்கும் அனைவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். திரும்பவும் அது ஏழைகளுக்கே சென்றடைய அரசு வழிவகுக்கும். அரசாங்க இலவச மருத்துவமனைகள் மட்டுமே இயங்கும். தனியார் மருத்துவமனைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட மாட்டாது. தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட மாட்டாது. அரசாங்க பள்ளிகள், அரசாங்க கல்லூரிகள் மட்டுமே இலவசமாய் இயங்கும். ஆண், பெண் இருவரும் சரிசமமாக பார்க்கப்படுவார்கள். ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம் அல்ல, இருவருக்கும் ஒரே சம்பளம்தான். வெகு விரைவில் தமிழ்நாடு கல்வியிலாகட்டும், உழைப்பிலாகட்டும், வருவாயிலாகட்டும் முதலிடத்தில் வந்து நிற்கும். பெண்கள் மகப்பேறு சமயங்களில் தமிழக அரசாங்க மருத்துவமனையில் சரியான வசதிகள் இல்லை என்றால் அவர்கள் அரசாங்க செலவிலேயே அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டு இலவசமாய் மருத்துவம் பார்க்கப்படுவார்கள். சனி, ஞாயிறு 2 தினங்களும் அரசாங்க விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்படுகின்றன. அன்றைய தினங்களில் தமிழ்நாட்டில் உள்ள எந்த கடற்கரையில் வேண்டுமானாலும் நீங்கள் ஓய்வெடுக்கலாம், உல்லாசமாக தெரியலாம். பாதி செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். எங்கும், எதிலும், எப்பொழுதும் நம்பர் 1ஆக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்நேரத்தில் என்னுடைய ஆசை என்பதை நான் உங்களிடம் அனைவரிடத்தும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, 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 நன்றி. என்னடா கனவு இது? இப்படி ஒரு கனவை நான் கண்டேன்னு இவனுங்க கண்டாலே போதுமே, துரத்தில கொள்ளுவானுங்க. அப்பா, இந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்ததை தயவு செஞ்சு இந்த மக்கள் இடத்துல சொல்லிடாதீங்கப்பா. அடிச்சே கொண்டுடுவாங்க. என்ன கனவுடா இது? என்ன கனவு?